ஹரிஹி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, நாம் தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் பிச்சாட்டூர் சாலையில் உள்ள ராமகிரியில் வாலீஸ்வரர் கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் வரலாற்றை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமானின் 5 முகங்களில் ஒன்றான தத்புருஷம் என்ற முகத்தில் இருந்து தோன்றியவர் பைரவர். இவர் காசியில் சிவகணங்களுக்கு தலைவனாக விளங்குகின்றார். மேலும் ஆணவம் கொண்ட பிரம்மனின் தலையை கோயிலவர் இவர்தான். சனி பகவானை சனீஸ்வரனாக்கி நவகோள்களில் வலிமை வாய்ந்த கோளாக உயர்த்தி பெருமை சேர்ந்தவரும் இவரே. இப்படி பல சிறப்புகளை கொண்ட பைரவரை காலபைரவர், மார்த்தாண்ட பைரவர், வடுக பைரவர், க்ஷேத்திர பாலகர், சத்ருசம்ஹார பைரவர், சொர்ண பைரவர் என்று பல பெயரில் அழைத்து வழிபடுகின்றோம். இவர் எல்லா சிவாலயங்களிலும் ஈசானி மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நாய் வாகனத்துடன் காட்சி தருவார். இது தவிர பைரவருக்கு தனி கோயில்களும் பல இடங்களில் உள்ளன. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் பிச்சாட்டூர் சாலையில் உள்ள ராமகிரியில் வாலீஸ்வரர் கோயில் இருக்கின்றது. இங்கு வாலீஸ்வரர் சந்நிதியை விட காலபைரவன் சந்நிதியை பெரிதாக உள்ளது. நின்ற கோலத்தில் காலபைரவர் காட்சி தருகின்றார். அவருக்கு எதிரே அவருடைய வாகனமான நாயின் உருவம் பெரிய அளவில் காணப்படுகின்றது. தல வரலாறு என்ன கூறுகிறது என்றால், ராமாயணத்தின் காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. இலங்கை வேந்தனான ராவணனை வதம் செய்ததால் ராமகனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட நினைத்தார் ராமபிரான். அதற்காக சிவலிங்கம் கொண்டு வர அனுமானை காசிக்கு அனுப்பினார். அனுமானும் காசிக்கு சென்று அங்கிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு திரும்பினார். ஆனால் காசியின் காவல் தெய்வமாக இருக்கும் காலபைரவரின் அனுமதியை அனுமன் கேட்கவில்லை. இதனால் சிவலிங்கத்தை எடுத்து சென்ற அனுமனை பைரவர் தடுத்து நிறுத்தினார். அதே நேரத்தில் தேவர்களும் பலரும் அங்கு வந்து ராமனின் பூஜைக்காக சிவலிங்கம் தேவைப்படுவதாக கூறி அனுமனை செல்ல அனுமதிக்கும்படி வேண்டினார்கள். தேவர்களின் வேண்டுகோளுக்கு எனக்கு காலபைரவர் அரைமனதுடன் அனுமன் சிவலிங்கத்தை எடுத்துச் செல்ல அனுமதித்தார். இருந்தாலும் காலபைரவரின் மனம் சமாதானம் ஆகவில்லை. எப்படியாவது சிவலிங்கத்தை மீட்க வேண்டும் என்று நினைத்தார். சூரிய பகவான் மற்றும் வருண பகவான் துணையுடன் அனுமனுக்கு கடுமையான தாகம் ஏற்பட செய்தார். சிவலிங்கத்தை கொண்டு செல்லும் வழியில் தாகத்தால் அனுமன் தவித்தார். அப்போது கங்காதேவியிடம் அனுமன் செல்லும் வழியில் ஒரு நீர்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று காலபைரவர் கூறினார். அதன்படியே கங்காதேவி அங்கே ஒரு குளத்தை ஏற்படுத்தினாள். குளத்தை கண்டதும் அனுமனுக்கு உற்சாகம் பெருக்கெடுத்தது. அந்த வேகத்திலேயே அவருடைய உற்சாகம் மடிந்தும் போனது. கையில் வைத்திருக்கும் சிவலிங்கத்தை யாராவது வாங்கிக் கொள்ள மாட்டார்களா என்றும் தண்ணீர் அருந்த முடியும் என்றும் அவர் நினைத்தார். அனுமன் சுற்றும் முற்றும் பார்த்தார். அதற்காகவே காத்திருந்த காலபைரவர் ஒரு சிறுவனாக வடிவம் கொண்டு அனுமன் முன்பாக தோன்றினார். அந்த சிறுவனோட சிவலிங்கத்தை கொடுத்த அனுமன் எக்காரணத்தை கொண்டு சிவலிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தண்ணீர் அருந்த சென்றார். அதுதான் தாமதம். சிறுவனாக வந்த காலபைரவர் சிவலிங்கத்தை தரையில் வைத்துவிட்டு மறைந்து விட்டார். திரும்பி வந்து பார்த்த அனுமன் தான் கொண்டு வந்த சிவலிங்கம் தரையில் இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். அந்த சிவலிங்கத்தை கைகளால் எடுக்க முயன்றார். அவரால் எடுக்க முடியவில்லை. வாளினால் கட்டி இழுக்க முயன்றார். ஆனாலும் ஏறவில்லை. தன்னிடம் இருந்த சிவலிங்கத்தை பெற்று கீழே வைத்தது காலபைரவர் தான் என்று உணர்ந்து கொண்ட அனுமன் காலபைரவரை வழிபட்டு அவருடைய அருளால் மற்றொரு சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றதாக தல வரலாறு கூறுகின்றது. தனக்கு இப்படி ஒரு நிலை இந்த குளத்தால் தான் ஏற்பட்டது என்ற கோபத்தில் அனுமன் அங்கிருந்த சிறு மலையை பெயர்ந்து குளத்தில் வீசினார். ராமபிரான் வழிபாட்டுக்காக அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கம் அந்த மலை மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த இடத்திற்கு ராமகிரி என்று பெயர் வந்தது. அனுமன் வாளினால் கட்டி இழுத்ததால் அந்த ஆலயத்திற்கு உள்ள அருளும் இறைவன் வாலீஸ்வரர் என்று திருப்பெயர் கொண்டார். இறைவன் சந்நிதிக்கு நேராக ஆஞ்சநேயரும் அவருக்கு அடுத்தபடியாக நந்தி தேவரும் காட்சி தருகின்றார்கள். அம்பிகையின் திருநாமம் மரகதாம்பிகை. இந்த தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டைக்கு காரணமாக இருந்த காலபைரவர் சந்தான பிராப்தி பைரவர் என்று அழைக்கப்படுகின்றார். பைரவர் சந்நிதிக்கு அடுத்தபடியாக காளிமாதாவின் சந்நிதியை தரிசிக்கலாம்.
மேலும் விநாயகர், பிரம்மதேவர், விஷ்ணு, சண்முகர், அமிர்தகோலத்தில் வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, சூரிய பகவான் போன்ற பரிவார தெய்வங்களும் இத்தலத்தில் அருள் புரிகின்றார்கள். இந்த கோயிலில் காலபைரவர் சந்தான பிராப்தி பைரவராக அருள்கின்றார். எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கே வந்து பைரவரை வேண்டி கொள்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறும் குழந்தையை கொண்டு வந்து பைரவருக்கு கொடுத்துவிட்டு பிறகு பைரவரின் வாகனமான நாய் உருவத்தை விலையாக கொடுத்து திரும்பவும் குழந்தையை பெற்று செல்கிறார்கள். திருக்காரிக்கரை என்ற பெயரிலும் இந்த ஊர் அழைக்கப்பட்டு வருகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் தம்முடைய தேவாரத்தில் இடையாற்றுத் தொகை என்ற பதிகத்தில் இந்த தலத்தை கடங்கள் ஊர் திருக்காரிக்கரை கைலாயம் என்று வைப்புத்தலமாக வைத்து பாடி இருக்கின்றார். சிவபெருமானுக்கு முன் நந்தி இல்லாததால் இங்கு பிரதோஷ வழிபாடு நடைபெறுவதில்லை. நந்தியின் வாயிலிருந்து கொட்டும் தண்ணீர் கோயிலுக்கு வெளியில் ஒரு தீர்த்த குளம் இருக்கின்றது. அந்த தீர்த்த குளத்தின் கரையில் இந்த நந்தி சிலையின் வாயிலிருந்து தீர்த்த குளத்துக்குள் தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீர்த்தம் நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் இருந்து வருடம் முழுவதும் தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்குமா. இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. தண்ணீர் சுவையாக இருக்கும். நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியம் தரும் வல்லமை மிக்கதாக இந்த தீர்த்தம் உள்ளது. இந்த ஆலயம் தினமும் காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 3 மணி முதல் 6 மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதாக திறந்திருக்கும். இது அமைந்திருக்கக்கூடிய இடம் எதுவென்றால் சென்னை திருப்பதி சாலையில் சென்னையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் நாகலாபுரத்துக்கும் பிச்சாட்டூருக்கும் இடையில் உள்ளது ராமகிரி. இங்கு பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோயிலுக்கு செல்ல ஆட்டோ வசதி உள்ளது. திருப்பதிக்கு செல்லும் போதோ காளஹஸ்திக்கு செல்லும் போதோ மக்களாகிய தாங்கள் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் இந்த ராமகிரி கோயிலை தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே இம்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே மாயமே என்று அஞ்சுகின்றேன் சங்கரனே 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 மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள்.
இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள், அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள், அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.